தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 12 நாட்களாக போராட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அரசு வந்து அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து காலி செய்யணும். ஏன்னா வந்து ஆகஸ்ட் 15 வருது, சுதந்திர தின விழா வருது. அப்போ இது அங்கே சுதந்திர விழா நடந்திருக்கும் போது இங்கே போராடினாங்கன்னா அது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அசிங்கம். இந்த தேர்தல் மாநகராட்சி சார்பில் இருந்தா இருக்கட்டும், நேரு நேற்று பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பணி நிரந்தரம் கட்டாயம் உண்டு, உங்களுக்கு எல்லா தொழிலாளர் சட்ட முறைப்படியும் தனியார் மையத்தில் இருக்கு, சரி வந்து ஒர்க் பண்ணுங்க தானே சொல்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தனியார் மையத்தில் நாங்கள் ஏங்க போய் தனியார் கிட்ட போய் நாங்கள் ஏன் ஒர்க் பண்ணோம்? ஸ்டாலின் வந்து போடுறாரு, மக்களுடைய நலன் வந்து அரசின் பொறுப்புன்னு போடுறாரு. மக்களுடைய நலன், அந்த துப்புரவு பணியாளருடைய நலன் பணி நிரந்தரம் செய்யறது தான், அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கறாங்க. இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் போய் ஏன் மு.க. ஸ்டாலின் அவர் பார்க்கல? அமைச்சர்கள் பாக்குறாங்களா? எந்த அமைச்சர் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, நீங்க ஒத்துழைக்கிறது இல்ல அப்படின்றதால எந்த அமைச்சர் பாக்குறாங்க? இந்து அறநிலையத்துறை நேரா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், அவங்க அமைச்சர் மாதிரி உங்களுக்கு கணக்கு தெரியலையா? இந்து அறநிலைய அமைச்சருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கூலி படத்துக்கெல்லாம் போறாரு, இதுக்கு போக மாட்டாரா? ஸ்டாலின் வந்து இன்னொரு ஒரு ஆக்டர் வீட்டுக்கு போறாரு, இதுக்கு போக மாட்டா? அப்படிலாம் கேள்விதான் வருது. சரியான கேள்வி தானே. சில பேர் தூய்மை பணியாளர் ஒரு புனிதமாக பார்க்குற ஒரு பார்வையில் இருக்குல்ல, அப்படியே கோவிட் டைமில் அப்படி செஞ்சாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி புனிதமாக இது பண்ணுறதா இருக்கட்டும், அது அப்படி அது இந்த திமுக அரசே செஞ்சது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் RSYF தீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 12 நாட்களாக போராட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள்னா யார்? இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து இன்றோடு 13 நாட்கள் போராடுறாங்க. இந்த 13 நாட்கள் போராட்டத்திலையும் மாணவர்கள் போய் கலந்து அவங்களுக்கு ஆதரவு தராங்க, இளைஞர்கள் வந்து கலந்து ஆதரவு தராங்க, பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள், அப்படி அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்து தான் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி அந்த தொந்தரவாக இருக்கிற பொதுமக்கள் யார் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி இருக்குது. இது வந்து அரசால் இது வந்து ஒரு இருட்டடிப்பு செய்யல. அது ஒரு பிஸியான ஏரியா தானே. அப்போ அவங்க உட்காரும் போது பொது போக்குவரத்து பிஸியான ஏரியா தான். அவங்களுடைய மாநகராட்சி சேர்ந்தவங்க தான் அவங்க. போராடுறது மட்டும் தான் ஒரே வழி, வேற உங்களுக்கு எந்த வழியும் கிடையாதா? நாங்கள் வந்து உங்ககிட்ட முறையிட்டு பார்த்தோம், நீங்கள் எதுவும் செய்யலை, அதனால நாங்கள் போராடுறோம். அவங்களுக்கு ஜோனுக்கு உட்பட்டு அவங்க மாநகராட்சி முன்பாக அந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை. நேற்று கூட நாங்கள் அங்கே தான் போயிட்டு வந்தோம். டிராஃபிக் ஆகுதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டிராஃபிக் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த மக்கள் உட்காரதால தான் டிராஃபிக் ஆகுதுன்னு யாரும் அப்படி சொல்லலையே, குற்றச்சாட்டே யாரும் சொல்லி. தேன்மொழின்றவங்க தான் வந்து வழக்கு போட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் அது இடையூறாக இருக்குது அப்படின்றதான். இது அரசு வந்து அந்த மக்களை அந்த இடத்துல இருந்து காலி செய்யணும். ஏன்னா வந்து ஆகஸ்ட் 15 வருது, சுதந்திர தின விழா வருது. அப்போ இது அங்கே சுதந்திர விழா நடந்திருக்கும் போது இங்கே போராடினாங்கன்னா அது இந்த அரசுக்கு மிகப்பெரிய அசிங்கம். அதனால அவங்கள அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஏன்னா சென்னையோட முக்கியமான ஒரு பகுதி, ஒரு போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் நடக்கிறது அப்படின்றது தான் நடக்கும். பொதுமக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. அப்போ இது அந்த அரசுக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் பண்ணுறது. இது அரசோட சதி அப்படின்றதான் பார்க்குறோம். நேற்று கூட உங்கள் காலநிலை பார்த்தா நீங்கள் வந்து அரசுக்கு எதிராகவும் சேகர் பாபுக்கு எதிராகவும் நிறைய குற்றச்சாட்டை செலுத்திருந்தீங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? என்ன அவங்களோட ஸ்டாண்ட், என்ன அவங்களோட நோக்கம் என்ன? அந்த மக்கள் எங்களை வந்து கான்ட்ராக்ட் மையத்துக்கிட்ட கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது நியாயமான கோரிக்கை தானே. இது மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படணும், அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நிரந்தரம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த தேர்தல். மாநகராட்சி சார்பில் இருந்தா இருக்கட்டும், நேரு நேற்று பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பணி நிரந்தரம் கட்டாயம் உண்டு, உங்களுக்கு எல்லா தொழிலாளர் சட்ட முறைப்படியும் தனியார் மையத்தில் இருக்கு, சரி வந்து ஒர்க் பண்ணுங்க தானே சொல்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தனியார் மையத்தில் நாங்கள் ஏங்க போய் தனியார் கிட்ட போய் நாங்கள் ஏன் ஒர்க் பண்ணோம்? நீங்க என்ன சொன்னீங்க? 2021 19 ஜனவரி மாசத்துல என்ன சொன்னீங்க? நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நான் வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன், ஊதிய உயர்வு வந்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அதை தான் அந்த மக்கள் வந்து திருப்பி கேட்டு இருக்காங்க. அதை நீங்க பண்ணணும்ல, அதையும் பண்ண மாட்டீங்க. நீங்க கொடுத்த அவங்க மீண்டும் மீண்டும் கேட்கறது நீங்க தான் சொன்னீங்க. நாங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் 10 மண்டலம் வந்து தனியார் மயம் பண்ணும்போது அதை எதிர்த்து நாங்கள் போராடும்போது அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து மு.க. ஸ்டாலின் தான் இந்த வாக்குறுதி கொடுத்தாரு.
அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தானே 285, அந்த உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்க அந்த மக்கள் போராடுறாங்க. அதிமுக ஆட்சியில நீங்க எதுவுமே போராட்டம் பண்ண மாதிரி கண்ணுக்கு தெரியல. ஏன் போராட்டம் பண்ணல? அப்பயும் அந்த போராட்டத்தில் தாங்க மு.க. ஸ்டாலின் வந்து சொன்னாருன்னு சொல்றேன். அதிமுக ஆட்சி காலத்துல 10 மண்டலங்கள் வந்து தனியார் மயப்படுத்த போது அந்த போராட்டத்துல மு.க. ஸ்டாலின் வந்து பேசுறாரு. இவங்க 2 மண்டலம் தான் தனியார் ஆக்குறதா சொல்றாங்க. மேயர் பிரியாவை கூட 10 மண்டலம் வந்து அதிமுக பேர்ல அது 10க்கு 2க்கு வித்தியாசம் இல்லைங்களா? அப்படிதான் நீங்க போராடி தான் இருக்கிறோம். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க பண்ண சொன்னீங்க. நீங்க 2 அதை நியாயப்படுத்துறீங்களா? அப்போ தனியார் மயம் என்பது மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, கான்ட்ராக்ட் மயம் என்பது மக்களுக்கு எதிரான நடவடிக்கை. மக்கள் விரோத செயலை நீங்க செயல்றீங்க. அதனால வந்து நாங்க போக மாட்டோம், நாங்க சென்னை மாநகராட்சி கீழே தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு அரசுன்றது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே செய்ய முடியுமா? அப்படி பாசிபிள் இருக்கா? அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடின்னு ஒண்ணு இருக்கு, எல்லா துறையும் சிக்கல் இருக்கு. மாநில அரசு வந்து நம்ம ஒன்றிய அரசு வந்து பட்ஜெட் ஒதுக்க மாட்டேன்றாங்க. இப்படி சிக்கல் இருக்கும் போது தனியார் மயமாக்குறது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறேன். அரசு தேவையில்லாத நீங்க அரசியலாக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அரசியலாக்குறாங்க? எங்களுடைய உரிமை கேட்கறது உங்களுக்கு அரசியலா தெரியுது. நீங்க நிதி நெருக்கடிக்குதுன்னா வந்த நிதியெல்லாம் எங்க? எங்களுடைய வரி பணத்தை தான் வாங்குறீங்க. அந்த வரி பணம் எங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? என்ன நீங்க தனியார் கிட்ட கொடுக்கறது தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி, அதுதான் அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைங்க. ஒரு அரசு என்பது அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு, அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு அரவணைப்பு எதுனா அந்த அரசு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். அப்படி நீங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நிலைநிறுத்துவது, உயர்த்துவது எல்லாமே அரசுடைய கடமை தானே. ஸ்டாலின் வந்து போடுறாரு மக்களுடைய நலன் வந்து அரசின் பொறுப்புன்னு போடுறாரு. மக்களுடைய நலன், அந்த துப்புரவு பணியாளருடைய நலன் பணி நிரந்தரம் செய்யறது தான், அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கறாங்க. இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் போய் ஏன் மு.க. ஸ்டாலின் அவர் பார்க்கல? ஏன் பார்க்கல? அமைச்சர்கள் பாக்குறாங்களா? எந்த அமைச்சர் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, நீங்க ஒத்துழைக்கிறது இல்ல அப்படின்றதால எந்த அமைச்சர் பாக்குறாங்க? இந்து அறநிலையத்துறை கே நேரா இருக்கட்டும், இந்த சேகர் பாபா இருக்கட்டும், அவங்க அமைச்சர் மாதிரி உங்களுக்கு கணக்கு தெரியலையா? இந்து அறநிலைய அமைச்சருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்கு யாரு அத்தாரிட்டி பர்சன்? கே.என். நேரு. அவர் வந்து ஒரு டைம் தான் போனதா சொல்றாங்க. சரி, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்றாங்க? இது அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு என்ன முடிவு சொல்றீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களை வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக்கி வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் பரிசீலிக்காம அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு அந்த மக்களை கை கட்டி விட்டு போறது எந்த அயோக்கியத்தனமா இல்லை? நீங்க தானே சொன்னீங்க நாங்க தேர்தலுக்கு ஜெயிச்சா நாங்க வந்து பண்ணி தரோம்ட்டு. அப்ப நீங்க ஆட்சி வர்றதுக்காக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன ஒண்ணா வாக்குறுதி கொடுப்பீங்க, அந்த மக்களை என்ன ஏமாத்துவீங்க, போராடும் போது வந்து அந்த மக்கள் வந்து அப்புறப்படுத்துவீங்க, அவங்க வந்து உங்களுக்கு அசிங்கமானவங்க அப்படின்றதுதான் சாதிய கண்ணோட்டம். அந்த மக்கள் எல்லாமே வந்து எதுக்கு எடுத்தாலும் சாதிய கண்ணோட்டம் எப்படி சொல்றீங்க? போராடுறது எல்லாம் யாரு? ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரு அடிப்படையான ஒரு அரசு அப்படி பாக்கல. ஏன் அங்க போய் உட்காரல? ஏன் அங்க அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல? இதே வந்து ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க வந்து அங்க போராடி இருந்தா நேரத்துக்கு விட்டுருக்குமா அரசு? அப்படிதான் சான்று சொல்லுங்க. என்ன சான்று வேணும்? தொடர்ச்சியா நீங்க பாருங்க, தலித் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல அரசோட நடவடிக்கை என்ன நீங்க எடுத்து பாருங்க. தலித் மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் இந்த அரசு எடுத்தது கிடையாது. இப்ப ஆணவ படுகொலை நடக்குது, தலித் மக்கள் தென் மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? தலித் மக்களினால இந்த அரசுக்கு வந்து நாங்குநேரி, சின்னதுரையா இருக்கு, எந்த விஷயமா இருக்கு, எல்லா விஷயத்துக்கும் நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தொடர்ச்சியா நடந்துட்டு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்படின்னா எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படின்றதுதான். அப்ப நீங்க இவரு இப்போ கவினுக்கு இறந்து கூட போன் பண்ணி பேசினார்ல. போன் பண்ணி பேசினா ஒரு முதலமைச்சர் வந்து வேற என்ன எதிர்ப்பு நடக்காம இருப்பதுக்கு என்னங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க? குற்றம் நடக்காம இருப்பது என்ன பண்றீங்க? அதெல்லாம் அதே திமுக கிட்ட மட்டும் குறிப்பா கேக்குறீங்க. அதிமுக மற்ற கட்சியில கண்ணுக்கு தெரியாது. ஆட்சியில யாருங்க இருக்கிறா? யாரு இருக்கிறா? திமுக தானே இருக்கு. திமுக தான் இந்த ஆட்சிக்கு வரும்போது மட்டும் தீவிரமா எதிர்க்கிறதா அப்படிலாம் இல்லையே. எந்த ஆட்சி வந்தாலும் மக்களுக்கு அநீதி இருக்கும்போது அந்த மக்கள் அந்த ஆட்சியை எதிர்த்து போராட தான் செய்யறாங்க, கேள்வி கேட்க தான் செய்யறாங்க. நீங்க வந்து திமுக வந்து மட்டும் தான் கேட்கறாங்கன்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? திமுக நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்குது, நீ தான் வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்ற, திராவிடர் மாநில ஆட்சின்னு நீங்க தான் சொல்றீங்க. உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. யாரை போய் கேள்வி கேட்க சொல்றீங்க? அந்த மக்களுக்கு நீங்க தான் அத்தாரிட்டி பர்சன், பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அதே சமயம் வந்து நீங்க அமைச்சர்கள் வந்து ஒருமையில பேசுறதாவும், அங்க இருக்கிற போராட்டக்காரர்களா இருக்கட்டும், அங்க தொழிலாளிகளா இருக்கட்டும் பேசுறதாவும் ஒரு குற்றச்சாட்டு செலுத்துறாங்க திமுக சைட்ல இருந்து. அதை எப்படி பாக்குறீங்க? ஒருமையில பேசுறாங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்வியல் மொழி அது, அவ்வளவுதான். எப்படி நீங்க வந்து எப்படி வேணா பேசலாம். என்ன பேசுறாங்க? என்ன தரவுறவா பேசுனாங்க? என்ன உரிமையில பேசுனாங்க? கோரிக்கை பண்ணு கொடுன்னு சொல்றாங்க. கோரிக்கை பண்ணு கொடுங்க ஐயான்னு கை கட்டி போய் நிக்கணுமா? அப்படிதான் போய் கேட்கணுமா? நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாரா ஒன்றா இருக்கட்டும், மக்கள் சக்தி முன்னாடி அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் எல்லாம் அவங்களாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்க கிட்ட போய் கை கட்டின்னு போய் ஐயா சாமி எங்களுக்கு பண்ணி கொடுன்னு கேட்கணும்னு சொல்றீங்களா? இல்ல ஒருமையில பேசாதுங்க சொல்றேன். என்ன ஒருமையில? போராட்டம் கரெக்டா போகுது, ஒரு சில பேர் வந்து அது திசை திருப்புறதுக்கு சில வேலைகள்லாம் செய்யறதாகவும் அப்படின்னு திமுக சார்புல இருந்து சில பேர் சொல்றாங்க. யாரு திசை திருப்புறோம்? யார் திசை திருப்புறோம்? நீங்க தான் திசை திருப்புறீங்க. அங்க போராடுங்கிற மக்கள் வந்து வேலைக்கு கிளம்பி போயின்னுக்குறாங்க.
300 பேருக்கு மேல போயிட்டாங்க, 400 பேருக்கு. நீங்க தான் பொய் செய்தி, அது பொய் தானே? அது பொய். அந்த தொழிற்சங்கத்துல இருக்கிற அந்த பாரதின்ற தோழர் வந்து அவர் சொல்றாரு, நீங்க அதை பாக்கலையா? அங்க இருக்கிற மக்கள் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க, இரவும் பகல் அங்கதான் உட்காந்துருக்காங்க, வெயில் மழைன்னு பார்க்காம அங்கதான் உட்காந்து அவங்களுடைய கோரிக்கை நாங்க வென்றெடுக்கும் வரை நாங்க இங்கதான் போராடுவோம்னு சொல்லிட்டு நேத்து கூட அந்த மக்களை போய் சந்திச்சு பேசும்போது அவங்க மக்கள் சொல்றாங்க, யாரும் அப்படிலாம் போகக்கூடாது, நீங்க தான் பொய் செய்தி பரப்பினுக்கிறீங்க. சேகர் பாபு இந்த விஷயத்துல தலையிடுறதுல என்ன பிரச்சனை? ஏன் அவர் குறிப்பா அவர் நிறைய விமர்சனம் பண்றதா இருக்கு, என்ன காரணம்? விமர்சனம் பண்றேன்னா அவர் சொன்ன பதில் தான். அந்த இரவு நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர் முன்னாடி அவர் நடந்து கொண்டது, இது வந்து அரசனுடைய கொள்கை முடிவுன்னு சொன்னது, அது வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவரோட நடவடிக்கையில இருந்தா அவருக்கு எதிர்ப்பு உணர்வு வந்து வருது. அந்த மக்கள் பக்கம் நின்று யாரும் பேச மாட்டீங்களே, அந்த மக்கள் தானே உங்களை தேர்ந்தெடுத்து அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் அந்த மக்கள் பக்கம் நின்று அந்த மக்களோட குரலை யாரும் ஒலிக்கலையே. மொத்த திமுக அரசும் அந்த மக்களுக்கு எதிராக தான் இருக்கு அப்படிதான் நான் வந்து குற்றச்சாட்டு பகிரமா. என்ன நோக்கம்? ஏன்னா இவ்வளவு பிடிவாத சாம்சங் தொழிலாளர் போராட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி தொழிலாளர் போராட்டம் பிடிவாதமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த செவியும் சாக்குறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க திமுக? அதாவது சமூக நீதி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க, அது ஏன் இப்படி இழுபறிக்கிற காரணம் என்ன? வேற காரணம் இருக்கா? மயம் தான், கொள்கை தான், இந்த அரசனுடைய தவறான ஒரு கொள்கை தான், கார்பரேட் மயமாக்குவது அப்படின்றதா. 2030 நாங்க $1 trillion வந்து பொருளாதாரத்தை வந்து உயர்த்த போறோம்னு சொல்லிட்டு இருக்கிற அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களையும் மொத்த இருக்கிற கார்பரேட் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குறது அப்படின்றதான் இருக்கு. ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு துப்புரவு பணி செய்யற அந்த துறையை கூட உங்களால நடத்த முடியல அப்படின்னா நீங்களாம் எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்காரணும்? நீங்களாம் எதுக்கு என்னத்துக்கு ஆட்சி நடத்த போறீங்க? நான் கேட்கறேன், இருக்கிற போலீஸ் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் நீங்க எம்எல்ஏ இல்ல இது கூட கான்ட்ராக்ட் மையத்தை கொடுத்துருங்க, இது மட்டும் எதுக்கு வந்து நீங்க மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்கணும்? கான்ட்ராக்ட் போறதுக்கான நோக்கம் என்ன? அரசனுடைய கொள்கை. அவங்க சொல்லிட்டாங்க அரசனுடைய கொள்கை இது. கான்ட்ராக்ட் போயிட்டா இவங்க வந்து அதுல இருந்து ஒரு லாபம். இப்போ அரசு சார்பா இந்த தூய்மை பணியாளர்களை வந்து இவங்க கீழே வச்சுக்கினாலே செலவு கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஆனா இங்க தனியார் கிட்ட போகும்போது கூடுதலா வந்து டெண்டர் விடுறாங்க, அதுக்கு அங்க இருக்கிற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இவங்களுக்குலாம் ஒரு லாபி இருக்கு. அப்படி ஒட்டுமொத்தமா வந்து கமிஷன் எல்லாமே அதுல நடக்குது. அப்போ ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டு அவங்க காரணம் சொல்றாங்க, கிளவுஸ் கிடைக்கும், அங்கே போனீங்கன்னா அங்கே போனால் உங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அசிங்கமா இல்லை? இப்போ 10-15 வருஷமா நீங்கள் வந்து அந்த மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் அதெல்லாம் அப்போ கொடுக்கலன்றதை வந்து சென்னை மாநகராட்சி ஒத்துக்குது பார்த்தீங்களா? அப்போ அங்கே போனால் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ கொடு, நீ தான் எனக்கு அத்தாரிட்டி பர்சன், நீ கொடு, அதுதான் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். வேற என்ன அந்த மக்களோட, ஏன்னா கிட்டத்தட்ட 12 நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மேயர் பிரியாவும் கொஞ்சம் விமர்சனம் பண்ணுறதா சொல்கிறாங்க, என்ன காரணம்? மேயர் பிரியா வந்து அணுகுமுறை மிக தவறாக தான் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் அவங்க ஒரு மக்களுடைய பிரதிநிதி, அந்த மக்களுக்கு வந்து எப்படி பதில் அளிக்கணும் அப்படின்னு அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசணும், அந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு பேசணும், அந்த தேவையை செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டு வந்து சமூக நீதி காவலர் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்றாருன்னா மக்கள் கூட போய் உட்காந்து சாப்பிட்றாரு, டீ குடிக்கிறாரு, இதெல்லாம் சொல்லுங்கிறாங்க. அந்த மக்கள் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம். என்ன பாசிட்டிவான விஷயம்? டீ தானே குடிச்சாரு, சாப்பாடு தான் சாப்பிட்டாரு. அந்த மக்கள் அவ்வளவு அருவருக்கத்தக்கவங்களா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் சக மனிதனோட உட்காந்து சாப்பிட்றத வந்து பெருமையா சொல்றது, இது வந்து ஆண்ட ஊடகங்கள் அப்படித்தானே இருக்கு. ஊடகம் விடுங்க, பிரியாவே அப்படிதாங்க சொல்றாங்க. இதுதான் சாதிய கண்ணோட்டம் நான் சொல்றேன். அப்ப நீ சாதிய கண்ணோட்டம் எங்கிருந்து வருது? ஏன் இதே வந்து இப்போ ஒரு உயர் சாதி கிட்ட வந்து உட்காந்து சாப்பிடும் போது இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? நான் அவங்க கூட சரிசமமா உட்காந்து சாப்பிட்டேன்னு. இந்த மக்கள் ஒரு தலித் மக்கள், ஒரு பட்டியலின மக்கள் அப்படின்றதுனால நீங்க வந்து வாய் கூசாம இந்த ஒரு சாதிய கண்ணோட்டத்தை பேசுறது வந்து கண்டிக்கத்தக்கது. இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்கும் கான்ட்ராக்ட் மயமாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எதனா புதிய போக்குகள் நிலைமைகள் எதனா இருக்கா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இது திமுக மட்டும் இந்த நிலைமை இல்லை, எல்லா அரசுகளுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இது பின்னணி என்ன? இது பின்னாடி 1990 கொண்டு வந்த தனியார்மயம் தாராளமயம் உலகமயம்ன்ற கொள்கை தான். இந்த கொள்கை வந்து இந்திய அரசாங்கம் ஏத்துன்னு இருக்குது. எல்லா மாநில அரசுகளும் இந்திய அரசு எல்லாமே இது கீழே தான் கட்டுப்பட்டு ஆகணும். இதை வந்து எங்கேயுமே பேச முடியாது, எதிர்க்க முடியாது. இது அது அடிப்படையில தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனம், அது ஒன்றிய அரசா இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும், எல்லாமே ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து கான்ட்ராக்ட் மையத்துக்கு போறது அப்படின்றதுலாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களே கான்ட்ராக்டுக்கு வந்து விடுறது அப்படின்றது தீவிரமா பண்ணின்னு வராங்க. கார்பரேட் அரசுல வந்து அது வந்து தொடர்ந்து வந்து கார்பரேட் அரசுல வந்து முன்னெடுத்துன்னு போறாங்க. அதே சமயம் போராட்டக்காரர்களையும் சில தவறா கொச்சைப்படுத்தி பேசுறதாகவும் சில விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? போராட்டக்காரர்கள் கொச்சைப்படுத்தி பேசுறாங்கன்னா என்ன பேசுறாங்க? இல்ல உங்களை விமர்சனம் பண்ணி பேசுறது, ஆதரவு தந்தா கலைஞரை வந்து அவதூறா பேசுனது சொல்லி ஒரு வீடியோ ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. யாரு? கலைஞர்
கலைஞர் வந்து ட்ரோல் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போயிட்டு இருந்துச்சு. அப்படி யாரும் அந்த மக்கள் அவதூறாலாம் யாரும் பேசலைங்க. அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் அவங்க கோரிக்கையை மட்டும்தான் வலியுறுத்துறாங்க. தேவையில்லாம அந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை சதிக்கணும் அல்லது திசை திருப்பி விடணுன்றவங்க தான் பழைய வீடியோக்களோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒன்று வாய் தவறி வந்த வார்த்தைகளை வச்சு வந்து அவங்க வந்து அதை வந்து சர்க்கிள் பண்றது, அதை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்றது வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன மாதிரி நம்ம போராட்டங்களை முன்னெடுத்தீங்க? நாங்க இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை ஆதரிச்சு நேற்றைய தினம் சென்னை பல்கலைக்கழகத்துல புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக வந்து நாங்கள் அவங்களை ஆதரிச்சு அவங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும், அவங்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு RSYF சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ணோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களை இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை வந்து நம்ம விலக்கி அங்க இருக்கிற மாணவர்களை வந்து அழிச்சுன்னு போயிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த மக்கள் மத்தியில் நேற்று முழுக்க வந்து இரவு 8-9 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலைஞ்சு போனாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து கூலி படத்துக்கெல்லாம் போறாரு, இதுக்கு போக மாட்டாரா? ஸ்டாலின் வந்து இன்னொரு ஒரு ஆக்டர் வீட்டுக்கு போறாரு, இதுக்கு போக மாட்டார், அப்படிலாம் கேள்வியெல்லாம் வருது. சரியான கேள்வி தானே. போகணும் இல்லைங்க. நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இந்த மக்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அந்த மக்கள் வந்து 13 நாளா வந்து வெயில் மழை பார்க்காம வந்து போராடின்னு இருக்கிறாங்க, கதறி அழுகுறாங்க. எங்களால் வந்து பாத்ரூம் போக முடியல, பாத்ரூம் வசதி இல்லை, வலிக்குது, வயிறு வலிக்குது, உடம்புலாம் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, கதறாங்க. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்க தான் செய்வாங்க. உங்களுக்கு இந்த மக்களை பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கான வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மற்ற எல்லாரையும் போய் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்க தான் செய்வாங்க. இயல்பான கேள்வி தான், அது சரியான கேள்வி தான். அங்கே உணவு, இருப்பிடம், அங்கே இருக்கிற நிலைமைகள்லாம் என்னவா இருக்குது, எப்படியா இருக்குது, அதை அவங்க எப்படி ஸ்பேஸ் பண்ணுறாங்க, அன்றாட டே டு டே இந்த 12 நாள் எப்படி ஸ்பேஸ் பண்ணுறாங்க? அது ரொம்ப கடினமாக தான் இருக்குது. அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நாள் தங்கி பாருங்க, படுக்க இடம் இல்லாமல், மழை பெஞ்சுன்னா மழையிலேயும் அங்கதான் இருக்கிறாங்க, தூங்காம கொள்ளாம நைட்டு முழுக்க வந்து மூச்சு தூங்குறதும் கிடையாது. மழை பெய்தா எப்படி தூங்க முடியும்? டென்ட் தான், அந்த டென்ட் நீங்க அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்க முடியும். டென்ட் போட்டுருக்காங்க, தார்ப்பா கட்டிருக்காங்க. மழை பெஞ்சுன்னா இயல்பா வந்து தண்ணி உள்ள வரும், சாரல் அடிக்கும். அப்படி தூங்காம கஷ்டத்தோட தான் மக்கள் தினந்தோறும் அந்த கோரிக்கை, ரெஸ்ட் ரூம் போறது, இந்த மாதிரியான சிக்கல்லாம் எப்படி இருக்கு, அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த வீடியோலாம் நீங்க பாக்கலாம். ஒரு அம்மா வந்து ஓன் அழுகுறாங்க, எங்களால பாத்ரூம் போக முடியல, கக்கூஸ் போக முடியல, ரொம்ப வந்து வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த மக்களுக்கு. அரசு இதுக்கு எந்த உதவியும் எதுவும் மூவ் பண்ணல. அது வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நேரிஸ்ட் எடுத்துட்டு போய் பாருங்க, நாங்க நினைச்சா வந்து நாங்க ரிப்பன் பில்டிங்ல அந்த பாத்ரூம்லாம் மூடி இருக்க முடியும், நாங்க உங்களுக்காக தான் திறந்து விட்டுருக்கோம். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் வந்து பெருமையா பேசினுக்கிறாங்க. இது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு மாநகராட்சி சைடுன்னு சொல்றாங்க. அது வந்து இப்போ நீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்களே, அதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அனுமதிக்கிறது நீங்க யாரு? மக்கள் போராடுறது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய உரிமை பெறுவதற்காக போராடுறாங்க. இன்னொன்னு, அவங்க அங்க சென்னை மாநகராட்சி கீழே தான் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான உரிய இடத்துல தான் அவங்க போராடுறாங்க. நீங்க உள்ள அலோவ் பண்ணல, அதனால வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து போராடுங்கிறாங்க, அந்த காமன் சோரான போராடுங்கிறாங்க. இது எலெக்ஷன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கலன்னா மக்கள் அதுக்கான தக்க பதிலடி கொடுத்து தான் ஆவாங்க. அது எந்த அரசு இருந்தாலும் அதை சந்திக்க தான் போகுது, சந்திச்சு தான் ஆகணும். போராட்டங்களோட அடுத்த கட்ட இலக்கு என்ன? ஏன்னா இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, வெளியேற சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கைது பண்ண போறாங்களா, என்ன நிலைமைகள் இருக்கு? அந்த பொதுநல வழக்கு வந்து விசாரணை வந்து 3 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்தாதான் தெரியும் என்னன்ட்டு. ஆனா அந்த மக்கள் உறுதியா இருக்கிறாங்க, எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த இடத்த விட்டு களைய மாட்டோம், போக மாட்டோம், எங்க போராட்டம் தொடரும் அப்படின்றத அந்த மக்கள் தொடர்ச்சி. மற்ற ஜனநாயக சக்திகளோட ஆதரவுல எப்படி இருக்கு? எல்லா அரசு ஊழியர்களும் வந்து அந்த மக்களை சந்திச்சு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. மாணவர்கள், பல்வேறு கல்லூரிகள் இருந்து மாணவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து தொழிற்சங்கவாதிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. பல கட்சி தலைவர்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. மக்களுடைய ஆதரவு என்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து இருக்கதான் செய்யும். ஊடகங்களோட அப்ரோச், இப்பதான் ஊடகங்கள் வந்து எல்லாமே போய் கவர் பண்றாங்க, ஊடகங்கள் வந்து எல்லா விஷயங்களும் கொண்டு வராங்க. தொடர்ச்சியா வந்து களத்துல இருக்கிற ஒரு சில மீடியாக்களும் வந்து தொடர்ச்சியா அந்த மக்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் இப்பதான் பிரச்சனை வந்து இப்பதான் தீவிரமாவது வெளியே வருது. தொடக்கத்தில் அப்படி இல்லை, இப்போ வந்து எல்லா மீடியாவும் வந்து கவர் பண்ணி அது வந்து உடனே அப்டேட் வந்து வருது. உங்க பார்வையில் திமுக கடைசி என்ன சொல்ல போறீங்க? இந்த பிரச்சனை எடுக்கலைன்னா என்ன சொல்ல வர்றீங்க? திமுக அரசு மக்கள் நலனை முன்வைத்து தான் வந்து செயல்படணும். அதுதான் வந்து அதுக்காக தான் மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிதான் இந்த மக்களுடைய கோரிக்கையும். இந்த மக்களை வந்து நீங்க பணி நிரந்தரம் செய்யணுன்றது தான் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னோடைய கோரிக்கையும். எவ்வளவு எம்ப்ளாயிஸ்? அது எவ்வளவு? கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து இருக்காங்க. அதுல 2000 பேரோட வாழ்வாதாரம் என்ன? அவங்க வந்து 23,000 சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. அந்த 23,000க்கு பல கட்ட போராட்டங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை இதுக்கு முன்னாடி ஆண்டுகள்ல பல்வேறு போராட்டங்கள் வந்து சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இன்னைக்கு வந்து இப்படி வருது. அப்ப இதுவை வந்து இதுல போய் கை வச்சிங்க. இப்ப கான்ட்ராக்ட் கிட்ட போயிடுச்சுன்னா இவ்வளவு சம்பளம் வராது, 13,000 15,000 தான் வரும். பணி நிரந்தரமும் இருக்காது. பணி நிரந்தரம் இருக்காது. அப்ப இது அடிப்படையிலே ஒரு 23,000 வாங்கியிருந்த அதுக்கான இப்போ அந்த 23,000 வாங்குறான்னு வச்சுங்களேன், உண்மையிலே அந்த மக்கள் வந்து இதை விட அதிகமான செலவு தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து குழந்தை குட்டிங்களை படிக்க வைக்கணும்,
அவங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது, மற்ற எல்லா செலவும் இருக்குது, வீடு வாடகை கட்டணும். வீடு வாடகை இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து குறைஞ்சது 10,000க்கு இல்லாமல் வந்து எந்த வீடும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்போ 13,000 15,000 கொண்டு வந்து நிறுத்துனா அந்த மக்கள் எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியும்? அவங்க வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதான் அந்த மக்கள் நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம், கான்ட்ராக்ட் மையத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மையத்தை எதிர்த்து வந்து அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் வந்து துணையாக இருந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ராம்கி நிறுவனம் அந்த நிறுவனத்துல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப ராம்கி நிறுவனம் இப்போ நான் சொல்றேன், ஒரு அரசு வந்து மக்களுக்கு சேவை செய்ய முன் வராத போது, அரசால் நடத்த முடியாத போது ஒரு ராம்கி நிறுவனம் வருது, வாண்டடா வருது, இல்லை நீங்க வாண்டடா கொடுக்குறீங்க, அதனால சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி வந்து செய்ய போதாங்க, இல்லை மக்கள் தொண்டு செய்ய போதா? எந்த கார்பரேட் நிறுவனமும் லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. லாப நோக்கத்தோடு தான் வராங்க. அந்த என்ன லாபம்? இங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க, குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்து உழைப்பு வந்து சுரண்டி அதன் வழியா லாபம் பெறுறது. எந்த அடிப்படை நீங்க அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே நீங்க எந்த உபகாரங்களும் தரல. ஒரு கான்ட்ராக்ட் போனா ஒரு காணொலி கூட பார்த்த ஒருத்தரோட கையெல்லாம் ரொம்ப ஆசிட் ஊத்தி அந்த மாதிரிதான் இருக்கு. எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. பாதுகாப்பற்ற முறையில் தான் அந்த மக்கள் இன்னி வச்சு வேலை வாங்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இன்னும் இந்த சூழல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட போச்சு, ஒரு கார்பரேட் இதுவே இப்ப இருக்கிற வேலை செய்யற முறையிலே உத்தரவாதம் இல்லாத வேலை, உத்தரவாதம் இல்லாத வேலை தான் இருக்கு. உயிருக்கு பாதுகாப்பு, எந்த பாதுகாப்பும் இல்லை. நீங்க நானே பல தொழிலாளர்கள் பார்த்துருக்கிறேன், கிளவுஸே போடாம வந்து குப்பையில கை வச்சு அல்றது அப்படின்றதுலாம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு பணி பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு பணி நிரந்தரன்றது அதை விட ரொம்ப. சில பேர் தூய்மை பணியாளர் ஒரு புனிதமா பாக்குற ஒரு பார்வைலாம் இருக்குல்ல, அப்படியே கோவிட் டைம்ல அப்படி செஞ்சாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி புனிதமா இது பண்றதா இருக்கட்டும். அது இந்த திமுக அரசே செஞ்சது. ஏன் ஸ்டாலினே செஞ்சாரு. கோவிட் டைம்ல வந்து இந்த மக்கள் தான் உயிரை பணைய வச்சு செஞ்சாங்க, அப்போ இவங்களை வந்து நீங்க பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்றது சொல்றதா இருக்கட்டும். புயல்ல வந்து இவங்க தான் வேலை செய்யறாங்க, மழையில இவங்க தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு, ஆனா அவங்க தான் செய்யறாங்க, அவங்க உயிரை பணைய வச்சு தான் செய்யறாங்க. அதை வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து உச்சி மிகி பேசுறதும் அது பெருமையா பேசுறதும், இப்போ அந்த மக்களை வந்து கடந்த ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாலும் அதையும் நீங்க பண்றதும் இருக்குது இல்லையா? இதுதான் ஐயோக்கியத்தனமான அரசியல் நான் சொல்றேன். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.